வணக்கம். திருநெல்வேலியில் இருந்து சென்னைக்கு ஒரு நபரை கொலை செய்து அங்கேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் எடுத்துன்னு போயிட்டு ஒரு கிணத்துல வீசிட்டு போயிட்டாங்க. திருநெல்வேலி எங்கே இருக்குது, சென்னை எங்கே இருக்குது, கோயம்புத்தூர் எங்கே இருக்குது? இது மூணுமே ஒத்து வராத, ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட் இல்லாமல் இடம். எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு என்னன்றதை பார்ப்போம். இப்போ சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஜெயராமன் ஒருத்தர் இருக்கார். இவர் தனியார் நிதி நிறுவனத்தில் ஒரு ஆட்டோ ஃபைனான்ஸ் வாங்கியிருக்காரு. அதுக்கு அவன் நண்பர்கள் சூரிட்டி போட்டிருப்பாங்க போல இருக்கு. அதை வாங்கி இவர் ஓட்டின்னு இருக்கார். வாங்கி ஓட்டினதில் இவர் மாதத்தவணை கட்டாமல் இருந்திருக்கார். இஎம்ஐ கட்டுவாங்க இல்லையா, தவணை தொகை, அது கட்டாமல் இருந்திருக்கார். கட்டளை என்னன்னா அந்த நிதி நிறுவனத்திலேருந்து இவர் கேட்டிருப்பாங்க. இவர் என்ன பதில் சொன்னாரோ தெரியல. உடனே அவங்க சூரிட்டி போட்டாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு மரியாதையை நீங்கள் பணத்தை கட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக அப்படி தான், எந்த பேங்க்லேயுமே சூரிட்டி போட்டோம்னா சூரிட்டியை தான் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது இது அப்படியே பிரச்சனை ஆகிருக்கு. பிரச்சனை என்னொன்னே ஜெயராம கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி வாங்கிய ஆட்டோவுக்கு கடன் கொடுக்கலையாப்பா, டியூ கொடுக்கல, பிரச்சனை ஆகுது. அதுக்கு என்ன சொன்னாருன்னு தெரியல, என்ன பிரச்சனையாச்சுன்னு தெரியல. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜெயராமனை நுங்கம்பாக்கத்திலேயே ஒரு ஏரியாவுக்கு கூட்டின்னு போகிறாங்க. பணத்தை கேட்டு தரலை அப்படின்னு நுங்கம்பாக்கத்திலேயே ஒரு ஏரியாவுக்கு கூட்டின்னு போகிறாங்க. கூட்டின்னு போயிட்டு எல்லாருமே மது அருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு தவறு நடக்கும் பொழுது இவங்க குடிச்சிட்டு போனானுங்களா தான் கரெக்டாக செய்வானுங்க. குடிக்கலை அப்படின்னா கத்தி பிடிக்க முடியாது, பயம் வந்துடும், உதறம் கை கால்லாம். குடிச்சிட்டானுங்கன்னா தைரியம் வந்துடும், கத்தி எடுத்து எதை வேணாலும் பண்ணுவானுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதனால தான் பெரும்பாலும் கொலையாளிகள் குடிச்சிருப்பாங்க. இவங்க குடிச்சிட்டு அழகாக கூட்டின்னு போகிறாங்க. கூட்டின்னு போய் ஜெயராமனை தடியால் அடித்து கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிவிட்டு இங்கேயோ போட்டால் சிக்கலாகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு காரில் ஜெயராமனுடைய பாடியை எடுத்துக்கின்னு கோயம்புத்தூர் வராங்க. இந்த கோயம்புத்தூர் வர்றதுக்கு யார் ஐடியா சொன்னதுன்னு தெரியல. இது ஒரு பெரிய பூதாகரமாக இருக்குது. கோயம்புத்தூரில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கிணத்துல வீசிட்டு போயிட்டாங்க. ஒரு கிணத்துல வீசிட்டு கிளம்பிட்டாங்க. இது எப்போ நடந்தது? இது நடந்து 2 மாதம் ஆகுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த கொலை விவகாரம் நடந்து 2 மாதம் ஆகுது. இப்போ நெல்லை மாவட்டம் நாங்குநேரியை சேர்ந்த பாலமுருகன், பாளையங்கோட்டை சேர்ந்த முருகப்பெருமாள், இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, கோயம்புத்தூர் செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் போய் சரண்டர் ஆகிறாங்க. 2 மாதம் பொறுத்து சரண்டர் ஆகிறாங்க. நல்லா கேளுங்க. என்னையா அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த தகவலெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்தாரு, நாங்கள் சூரிட்டி போட்டு கொடுத்தோம், பணம் கொடுக்கல, அதனால் பணம் கேட்டோம், தகராறு பண்ணார், நாங்கள் குடிச்சிருந்தோம், மண்டையில் அடிச்சிட்டோம், அதனால் இந்த கிணத்து துணி போட்டுட்டோம் பாருங்களான்னு சொல்லிட்டு போலீஸ் போய் கிணத்துல ஃபயர் சர்வீஸும் போலீஸும் போய் சர்ச் பண்ணுறாங்க. கிணத்து உள்ள பாடி இருக்குது. பாடி எடுக்கிறாங்க. எடுத்தால் எலும்பு கூட வருது. ஆனால் அதை எடுத்து பிரேத பரிசோதனை அனுப்புறதுனா மண்டையில் அடிபட்டு அதில் உயிர் போயிருக்குன்றதை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லிடுச்சு. உடனே இவங்க 2 பேரையும் விசாரிச்சுட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க சொன்ன தகவலின் அடிப்படையில் சென்னைக்கு விசாரிக்கிறாங்க. சென்னைக்கு விசாரிக்கும் போது அங்கே யாருன்னா மாட்டுறாங்கன்னா, நெல்லை பாளையங்கோட்டை சேர்ந்த நியூட்டன், அப்புறம் பெனிட்டோ, இவங்க 2 பேரும் மாட்டினாங்க. இவங்க 4 பேர் சேர்ந்து தான் ஜெயராமனை கொலை பண்ணியிருக்காங்க சொல்லிட்டாங்க. 2 பேரும் இருக்காங்க அப்படின்னு. இவனையும் கூட்டின்னு 4 பேரையும் போலீஸு கைது பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ இதில் என்ன ஒரு பியூட்டினா, இந்த கொலை செய்யப்பட்டார் இல்லையா ஜெயராமன், அவர் கூட திருநெல்வேலி மாவட்டமாக தான் இருக்கணும். ஏன்னா எல்லாருமே ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஜெயராமன் சென்னையில் வேலை பார்த்துருப்பார்னு நினைக்கிறேன். அப்படி தான்
என்னுடைய கூறு, வேறு எதுவும் செய்தி வந்த மாதிரி தெரியல, இனிமேல் தான் விசாரிக்கணும் அதை பற்றி. அப்போ இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை ஆகி இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு ஆட்டோவுக்கு ஃபைனான்ஸ் வாங்கினால பணம் தரலன்றதுனால யாரும் கொலை பண்ண மாட்டாங்க. ஃபைனான்ஸ் கம்பெனியே கொலை பண்ணாது, நோட்டீஸ் அனுப்பும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமே தவிர ஆளை தான் கொலை பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சூரிட்டி போட்டவங்க மட்டும் என்ன பண்ணும், சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கும். பேங்க் சூரிட்டி போட்டவனும் அடிக்காது. சூரிட்டி போட்டவன் ஜெயராமனை எதுக்கு கொல்லணும், என்ன அவசியம் இருக்குது? இதுக்கு பின்னால் வேறு ஏதோ காரணம் இருக்குது. இல்லைன்னா கொலை செய்கிற வரைக்கும் இவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டியூ கட்டலைன்னா கம்பெனிக்காரன் ஆட்டோ தூக்கின்னு போயிட போகிறான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு எப்படி கொலை செய்ய முடியும்? எப்படி கொலை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது? இதில் எவ்வளோ பேர் சந்தேகம் இருக்குது பாருங்கள். அதன் பிறகு நாங்கள் போதையில் பண்ணிட்டோம், அது கொலை பண்ணுறது தான் போதையில். இப்போ இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டோ ஃபைனான்ஸ்க்காக கொலை நடந்ததா மாதிரி தெரியல. இதை காவல்துறையினர் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கணும். அதுவும் இல்லாமல் இது நுங்கம்பாக்கம் அப்படின்னும் பொழுது எஸ்ஓசி நுங்கம்பாக்கம் தான். கோயம்புத்தூர் போலீஸார் விசாரிக்க முடியாது. அது சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் நுங்கம்பாக்கம் போலீஸ்கிட்ட கொடுக்கணும். என்ன ஃபார்மாலிட்டின்னு தெரியல. அதன் பிறகு இப்போ அந்த கோயம்புத்தூர் அந்த லிமிட்டில் விசாரித்தார் இல்லையா இன்ஸ்பெக்டர், அதாவது லெனின் அப்பாதுரை, இந்த வழக்கை சரியாக விசாரிக்கலன்னு சொல்லிட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வழக்குக்கு பின்னால் வேறு ஏதோ ஒன்று இருக்குது. ஏன்னா திருநெல்வேலியில் இருக்கிறவங்க சென்னையில் கொலை பண்ணியிருக்காங்க, கோயம்புத்தூரில் போட்டிருக்காங்க. 2 மாதம் பொறுத்து சரண்டர் ஆகிறான். ஏன் 2 மாதம் பொறுத்து சரண்டர் ஆகிறான்? சரண்டர் ஆகாமல் போயிருக்கலாமே. இங்கேருந்து புகார் கொடுக்கலையா இவங்க? மேன் மிஸ்ஸிங் எப்படி ஆயிருக்குமே? ஸோ இந்த மாதிரி குளறுபடிகள்லாம் இருக்குது. காவல்துறை என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் பின்தொடர்ந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.